ஹலோ மக்களே! இந்த ஆகஸ்ட் மாதம் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, பேய்களுக்கான மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, சீனர்கள் இங்கே வாழ்ற சைனாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேய்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. நம்ம எப்படி வயசாகி இறந்தவங்களுக்கு ஊரில் பொங்கல், தீபாவளிக்கு கும்பிடுவோமோ, அதே மாரி இவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாமே வந்து கோஸ்ட் மந்த்துன்னு சொல்லி கும்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இந்த மாரி சிங்கப்பூரில் பேப்பர் கொளுத்துவாங்க. அப்புறம் இந்த மாரி மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு, பேப்பருங்கள கட்டு கட்டாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் கொளுத்துறது எல்லா இடமும் பார்க்கலாம். ஓகேங்களா? இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபரிங் எப்படின்னா, இந்த இறந்தவங்களுக்கு இவங்களோட சாமி கும்பிடுற முறை. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து எந்த கெட்டதும் வரக்கூடாது. இறந்தவங்கள ஏதோ ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக பண்ணுறாங்க. என்னென்னலாம் இவங்க படைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தங்கம், வெள்ளி, பிஸ்கெட், கோல்டு பிஸ்கெட்லாம் இருக்கும்ல, அது ஆத்மா சாந்தி அடையாதவங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜாக இருக்கும். உள்ள ஊதுவத்தி, காசு, பேப்பரு, கோல்டு பேப்பரு இந்த மாதிரி நிறையா இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேம்போகினி காரு, பெரிய வீடு எல்லாமே பாக்ஸில் அட்டையில் தான் இருக்கும், பேப்பரில் இருக்கும். அதை வந்து இவங்க வந்து ஆத்மா சாந்தி அடையாமல் எதெல்லாம் அவங்க ஏக்கத்தோடு போகிறாங்களோ அவங்களுக்காக இதை ஆஃபரிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக இதை அர்ப்பணிப்பாங்க நெருப்பில் போட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து தங்கம், வெள்ளி கட்டியாக இருக்கும். ஆனால் கட்டி கிடையாது, இதில் வெறும் அட்டைப்பெட்டிக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மெயினாக பேய்ங்களுக்கு இவங்க வந்து கும்பிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ரோட் சைடு எல்லா இடமும் பார்க்கலாம். சில வீடியோஸ் வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து நான் காட்ட போகிறேன். இப்போ ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பழம், பேப்பரு, சில இடத்துலலாம் காசு கூட வச்சுருப்பாங்க, காயின்லாம் போட்டிருப்பாங்க, ஊதுவத்தி இருக்கும். தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம ஆளுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த ஆரஞ்சு பழம்லாம் யாராவது சாமி கும்பிட்டு கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். ஆனால் இதை மெயினாக சைனாக்காரங்க வந்து இதை சாப்பிட மாட்டாங்க. யார் சாமி கும்பிட்றாங்களோ அவங்க இதை சாப்பிட மாட்டாங்க, அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் ரோட்டில் எங்கே போனாலுமே இந்த மாதிரி பார்க்கலாம். ஆரஞ்சு, கலக்கா, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? கலக்காவை கடலில் சொல்லுவீங்களா? ஓகே, அது இந்த மாதிரி மெழுகுவத்தி எல்லா இடமும் ரோட் சைடில் கொளுத்தி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? வீட்டுக்கு கீழே எதுவும் காலில் கீழே தட்டி விட்டுறாதீங்க. நம்ம ஆளுங்க சொல்கிறது மெயினாக வந்து அதை வந்து காலில் எதுவும் தட்டக்கூடாது, மெரிச்சிடக்கூடாது தெரியாமல். அப்படி மெரிச்சோம் அப்படின்னா கெட்டதுன்றது நமக்கு வந்து சேர்ந்துரும்னு இங்கே இருக்க தமிழ் ஆளுங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட நம்பிக்கை, சிங்கப்பூரில் இருக்க தமிழர்களோட நம்பிக்கை. அதை நம்ம காலில் எட்டி உதச்சிட்டோம், தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு அது வரும்ன்ற மாதிரி. அதே மாதிரி எல்லா இடமும் இந்த மாதிரி ட்ரம்மு வச்சுருப்பாங்க இரும்பில். ஓகேங்களா? போயிட்டு குப்பை தொட்டின்னு நினச்சி நம்ம ஆளுங்க சில பேர் வந்து சாப்பாடு பேக்கெட்லாம் போடுறத நானே பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை தொட்டியில் இது வந்து இந்த ஆஃபரிங் பேப்பர் கொளுத்துறதுக்கான ட்ரம் அது. ஓகேவா? இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எங்கேயாவது ரோட் சைடு இருந்ததுனாக்கா அது அப்படியே கூட விட்டுருங்க. தூக்கி குப்பையில் போடுறது, ஏதாவது பறவைங்க ஏதாவது சாப்பிடும். மற்றபடி கிளீனராக அவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரோட் சைடு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சது தூக்கி போடாமல், காலில் தட்டாமல், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கப்பூரை பற்றின நிறைய வீடியோஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? பை கைஸ்.